ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் சதம் அடிக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வேர்வை நம்மளை அப்படியே குளிக்க வைக்கிது. அப்போ அந்த வேர்வையிலேயே நம்மளுக்கு பாதி சளி பிடிக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு கட்டி அமுல் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டர் கூடவே கொஞ்சமாக சோம்பும் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அது கூடவே ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வதக்கணும். அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு அதாவது எத்தனை பேருக்கு சூப்பு வேணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு 1/2 டீஸ்பூன் தான் போதுன்னு போட்டுக்கிட்டேன். அது கூடவே தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம உருவி வச்சுருந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கோங்க. இது சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அந்த வேர்வையால் ரொம்ப கோல்டு பண்ணிக்கிடுச்சு அப்படின்றதுக்காக சிம்பிளாக தான் நான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நல்லா கொதித்து வந்தோடனே அந்த முருங்கைக்கீரையை நல்லா வெந்துட்ட பிறகு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் ஒரு கப்பில் கலந்துக்கோங்க. அதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி சூப்பு குடிக்கிற அளவுக்கு ஒரு திக்னஸ் வரும் இல்லைங்களா? அந்த திக்னஸ் வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அந்த முருங்கைக்கீரையோட எசன்ஸ்லாம் கீழே இறங்கி நல்ல ஒரு வாசனை வரும். பட்டர் ஸ்மெல்லு, அதில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். இது சிம்பிளாக தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல் வீடியோவை நான் வேறு ஒரு நாள் போடுறேன். இது சும்மா சளிக்காக அந்த டைமில் புளிச்சிருந்த அந்த சளிக்காக நான் டக்குன்னு செஞ்சேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி வெய்ய நாள் டக்குன்னு ஒரு சளி பிடிச்சிருந்தா சீக்கிரத்தில் விடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. இப்போ அதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு இறக்கி அப்படியே குடிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உணவே மருந்து, அதை நீ விரும்பு.